சபரி யாத்திரையில் மிக முக்கியமான இடம் பம்பை. ஸ்ரீராமரின் பாதமும் இங்கே பட்டிருக்கிறது. இது குறித்து பார்க்கலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா. மணி கண்டா உனை கண்டால் புது வாழ்வு பிறக்கும், மலை வந்தால் ஹரிமைந்தா எங்கள் மனமும் இனிக்கும். மணி கண்டா உனை கண்டால் புது வாழ்வு பிறக்கும். பம்பை நதியில் திருவேணியிலிருந்து கிழக்கே 2 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தால் தென்படும் ஒரு பாறை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சைவ வைணவ தலமான சபரிமலை யாத்திரையில் காளைகட்டி என்ற இடம் சிவபெருமான் நின்ற இடமாக நம்பப்படுகிறது. அதுபோல் ஸ்ரீராமர் பாதம் பட்ட இடமே இந்த பாறை. அவரது பாதச்சுவடுகள் இந்த பாறையில் அப்படியே பதிந்திருக்கிறது. மண்ணுலகெல்லாம் காத்தருள் செய்ய மணிகண்ட தேவா வருக வருக, மாயோன் மைந்தா வருக வருக, ஐங்கரன் சோதரா ஐயப்பா வருக, புலிவாகனனே வருக வருக, புவியெல்லாம் காத்திட வருக வருக. தந்தையின் சொல்படி கானகம் புகுந்த ஸ்ரீராமர் தனது தம்பி லட்சுமணரோடு வந்த இடமாகவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. ராமாயண காலத்தில் ஹனுமனை ஸ்ரீராமர் கண்ட இடமும் இங்குதான் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வாலி போர் புரிந்த குகை பம்பையிலிருந்து கிழக்கே 4 மைல் நடந்தால் வருகிறது. இந்த இடத்தை ரிஷிமுக பர்வதம் என அழைக்கிறார்கள். வருக வருக, வல்வினை போக்கிட வருக வருக. அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தால் தென்மேற்கு பாகத்தில் வாலி போரிட்ட குகையும் சுக்ரீவன் அடைத்த பெரிய பாறையையும் பார்க்க முடியும். வன விலங்குகள் நிறைந்த பகுதி என்பதால் இந்த இடத்திற்கு பக்தர்கள் செல்ல அனுமதி இல்லை. என்னாலும் தித்திக்கும் உன் பொன்னான சரணங்கள், எப்போதும் உன்னை நம்பி சொன்னோம் உன் நாமங்கள். என்னாலும் தித்திக்கும் உன் பொன்னான சரணங்கள், எப்போதும் உன்னை நம்பி சொன்னோம் உன் நாமங்கள். ஐயாவும் சபரிமலைக்கு ஓடோடி வந்தோமே, அழகாவும் சன்னதியில் நெய் அபிஷேகம் கண்டோமே. பெருவழிப்பாதையில் வரும் பக்தர்களும் சிறுவழிப்பாதையில் வரும் பக்தர்களும் ஒன்று சேரும் இடம் பம்பா கணபதி. அவரை தரிசித்த பின் சிதறு தேங்காய் உடைப்பதுதான் இங்கு முக்கியமான சடங்கு. அப்படியே வலதுபுறம் திரும்பினால் பார்வதி தேவி, அனுமன் ஆலயங்களை தரிசிக்கலாம். தொடர்ந்து முன்னேறினால் பக்தர்கள் ஓய்வெடுக்க இங்கே பெரிய கொட்டகை அமைத்திருக்கிறார்கள். பம்பை கணபதி தரிசனத்திற்கு பின் குழுவில் இருந்து சற்றே பின்தங்கிய பக்தர்கள் தங்களுடன் வந்தவர்களை ஒன்றிணைக்க இங்கே காத்திருப்பார்கள். நல்முத்து மணியோடு ஒளி சிந்து மாலை, நவரத்ன ஒளியோடு சுடர்விடும் மாலை, கற்பூர ஜோதியில் கலந்திடும் மாலை. ஆன்லைன் முன்பதிவு அறிமுகம் செய்த பின் கொட்டகைக்கு அருகில் நமது டிக்கெட்டுகளை கேரள காவல்துறையினர் சரிபார்த்து மேற்கொண்டு பயணிக்க அனுமதிக்கிறார்கள். அதன் பின் பக்தர்கள் தவறாமல் தரிசிக்க வேண்டியது பந்தள அரசரைத்தான். அவரது வாரிசுகள் நீலிமலை ஏற்றம் தொடங்குவதற்கு முன்பாக வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஆசி வழங்க சிறிய கட்டடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். மலையாம் மலையாம் சபரிமலையாம், மலையின் மேலே ஒரு சாமியா, அந்த சாமி வாழும் சபரிமலைக்கு சரணம்
அங்கே சென்று திருநீறு பெற்றுக்கொண்ட பக்தர்கள் அடுத்து அடி எடுத்து வைக்கும் மலைதான் நீலிமலை. செங்குத்தான ஏற்றம் கொண்ட நீலிமலையின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அடுத்தடுத்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக தினேஷ்குமார். காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா. நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கே. ஐயப்பா